வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தேவமாதாவின் திருமரணத்தை தியானிப்போம். தேவமாதா சாவுக்கு உட்படுகிறதற்கு காரணம். சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரன் தேவமாதா ஜென்ம பாவமில்லாமல் உற்பவிக்க வேண்டுமென திருவுளம் கொண்டிருந்தாலும் பாவத்துக்கு ஆக்கினையாகிய சாவிலே நின்று அவர்களை நீக்கவில்லை. சர்வேஸ்வரன் மனுமக்களை எல்லாரும் சாக வேண்டுமென்று இட்ட தீர்ப்பை எல்லாருக்கும் பொதுவாய் மறுக்கக்கூடாததுமாய் இருக்கிறதாகவும், திருக்குமாரன் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் ஜீவிய காரணமாயிருக்கவும், மரணமடைய திருவுளமானதை பற்றி அன்னை அவருக்கு ஒத்தவர்களாயிருக்கவும், அவ்வேளையிலே நாம் செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு மாதிரிகையாயிருக்கவும் அன்னை சாக வேண்டுமென்று தீர்மானித்தார். சாக வேண்டுமென்ற தீர்வையானது கடினமும் வருத்தமுமாயிருந்தபோதிலும் இந்த தீர்வைக்கு தேவமாதா மிகுந்த மனத்தாழ்ச்சியுடனேயும் அமைதியுள்ள மனதுடனேயும் மாறாத நம்பிக்கையுடனேயும் தமது திருமைந்தனிடத்தில் சேர வேண்டுமென்ற ஆசையுடனேயும் சம்மதிக்கிறார்கள். நாமும் அப்பேற்பட்ட மனத்தாழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை, தேவஸ்நேகத்தோடு நமக்கு வரப்போகிற சாவை கைக்கொள்வோமாகில் சாவு எவ்வளவோ பாக்கியமுள்ளதாயிருக்கும். அன்னை மரித்த மேரை வேத சாஸ்திரிகள் சொல்லியிருக்கும் வண்ணம் பரிசுத்த கன்னிகையின் சாவானது ஒரு மதுரமான நித்திரையைப் போல் சம்பவித்ததாம். திவ்யதாயானவள் வருத்தப்படாமலும் கஸ்தி அனுபவியாமலும் இளைப்பாறுவது போல இந்த கண்ணீர் கணவாயை விட்டுவிட்டு ஆனந்தமான நித்தியத்துக்கு சேர்ந்தார்கள். மரித்தது வயதின் மிகுதியினாலேயாவது வருத்தத்தினாலேயாவது நிகழாமல் அன்னையுடைய திரு இருதயத்தில் சுவாலை விட்டெறிந்த தேவஸ்நேக அக்னியால் வந்தது. மரத்தின் கொம்பிலே நின்று பழுத்த கனி விழுகிறதைப் போலவும், சூரியன் பகலிலே எங்கும் உஷ்ண பிரகாசத்தைப் பொழிந்து தன்னாலே அஸ்தமிக்கிறதைப் போலவும் தேவமாதாவின் திரு ஆத்துமம் எல்லா புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஸ்நேக உக்ரத்தினால் தேவ அன்னையின் திரு சரீரத்தை விட்டு பிரிந்தது. இந்த பரம நாயகியின் அமிர்தமான மரணத்தைக் கண்டு அகம் மகிழ்ந்து நாம் இஷ்ட பிரசாதத்தோடு சாகும் பொருட்டு அன்னையை மன்றாட கடவோம். நல்ல மரணத்தை அடையத்தக்க பக்தியோடு நடக்க கடவோம். சாகிறவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற விதம். தேவமாதா சாகிறவர்களுக்கு அடைக்கலமும் மாதிரிகையுமாய் தமது திருமைந்தன்னால் நியமிக்கப்பட்டவர்களாகும். மரண வேளையில் பசாசு செய்கிற கடின சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு நமக்கு உதவி செய்து அப்பொழுது வருத்தமான இக்கட்டுகளில் ஆதரவாயிருந்து நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ கிருபை செய்கிறார்கள். இதுவுமல்லாமல் பாக்கியமான மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிற ஆத்தும சுத்தத்தையும் அருந்தவத்தையும் உலக வெறுப்பையும் தேவ ஸ்நேகத்தையும் மற்ற புண்ணியங்களையும் அனுசரிக்கிறதற்கு உதவி செய்கிறார்கள்.
நீங்களும் நித்திய பாக்கியத்தையாவது நிர்பாக்கியத்தையாவது வருவிக்கிற மரண வேளையில் இந்த திவ்ய தாயார் உங்களுக்கு ஆதரவாயிருக்கும்படிக்கு அன்னையை பார்த்து தினம்தோறும் மிகுந்த பக்தி நம்பிக்கையுடனே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமென்று மன்றாட கடவீர்கள். இப்படி மன்றாடினால் நித்திய பாக்கியத்தை கொடுக்கும் நல்ல மரணம் உங்களுக்கு கிடைக்கும். செபம். என் அன்புள்ள தாயாரே, நீச பரவியிருக்கிற அடியேனுக்கு நல்ல மரணம் வருமோ அகோரமான மரணம் வருமோ என்று நான் நினைக்கிறபோது அங்கலாய்த்துப் பயந்து நடுநடுங்குகிறேன். நான் எத்தனையோ முறை கனமான பாவங்களை கட்டிக்கொண்டு எனக்கு நரகத்துக்குப் போகிற ஆபத்து வருவித்தேன் என்று அறிந்து தேவ தீர்வைக்கு மிகவும் பயப்படுகிறேன். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆதரவே, இந்த கஸ்தி சமயத்தில் என் மீது இறங்கி என்னை காப்பாற்றியருளும். அப்பொழுது பொல்லாத பசாசு என்னை கெடுக்கவும் நரகத்திலே இழுக்கவும் விடாதேயும். உமது திருமைந்தனிடத்தில் எனக்காக உருக்கமாய் மன்றாடி நான் செய்த எண்ணிக்கையில்லாத பாவத்துக்கு மனஸ்தாபத்தட்டு இன்று முதல் இடைவிடாமல் தேவ கற்பனைகளை அனுசரித்து விசேஷமாய் நான் மரண அவஸ்தைப்படும்பொழுது ஆண்டவர் பாதத்தை சிநேகத்தோடு பற்றி பாக்கியமாய் சாகும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தருளும். என் தாயே, என் நம்பிக்கையே, அப்பொழுது என்னை கைவிடாதேயும். நான் உம்மிடத்தில் சேருமளவும் எனக்கு உதவி செய்தருளும். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டுத் தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின்
மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.